சென்டரில் 16க்கு 16 அடி சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் பிளான் பண்ணி நார்த் ஈஸ்ட்டில் இன்னோவா கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், சவுத் ஈஸ்ட்டில் அழகான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட கிச்சன் அண்ட் டைனிங், சவுத் வெஸ்ட்டில் அட்டாச்சு பாத்ரூமோட பெரிய மாஸ்டர் பெட்ரூம், நார்த் வெஸ்ட்டில் அட்டாச்சு பாத்ரூமோட கிட்ஸ் பெட்ரூம், அவுட் சைடில் படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நீட்டாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் உள்ள அழகாக இன்டீரியர் செஞ்சு ஒரு சூப்பரான 2 BHK ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1320 ஸ்கொயர் ஃபீட். சைட் 24 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்டில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 20க்கு 10. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவி யூனிட். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் டைப்பில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்றாரோ. சைஸ் 17க்கு 10. கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சு அதுக்கு உடன் பேனலிங்கை பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் அழகாக 3 ஹேங்கிங் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இந்த பேஸ் கேபினெட்டில் கிரானைட் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்ட் மிரர் மாட்டுறாங்க. கிச்சனில் டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பேஸ் கேபினெட்ஸும் மேலே கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே யூ ஷேப்பில் லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூரா அதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்றாரோ. சைஸ் 16க்கு 10. சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே உட்டன் வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ. சைஸ் 11க்கு 8. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5க்கு 4. இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாக்கின்பாளையம் அடுத்து வீரபாண்டி பிரிவில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 67 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.